ஹாய், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் பீரியட் ட்ரேடிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டில் என்ட்ரிஸ் எடுத்திருந்தோம். ஸோ செல் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டோட வியூவில் இருந்து வந்துடுவோம். நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஓகேங்களா. அண்ட் மார்க்கெட் இந்த வீக் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எங்க இந்த வீக்கோட ஓப்பனிங் இதுவுங்களா? ஆமா, இந்த வீக்கோட ஓப்பனிங் இது. ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்ல இருந்தே ஒரு சைட்வேஸ் ஜோன்ல தான் இருந்தான். இருங்க. மார்க்கெட் என்ன பண்ண பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல இருந்து ஒரு சைட்வேஸ்ல இருந்தான் ஃபுல் அந்த வெனஸ்டேல இருந்து. ஸோ மண்டேயோட எண்ட் வரைக்கும் ஃபுல்லா சைட்வேஸ்ல இருந்தான். ஸோ இந்த சைட்வேஸ் பாத்தீங்கன்னா நம்ம பெருசா என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். பட் அதுலயும் நம்ம சின்ன சின்ன ஸ்கால்ப் பண்ணிருந்தோம். ஓகே. இன்னைக்கு எப்படி செல் என்ட்ரி எடுத்திருந்தோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வீக் இருந்து மார்க்கெட் நல்ல ஃபால் தான் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ட்ரெண்டாவே லாங் போக முடியாது. அண்ட் ஹை டைம் ஃப்ரேம் வியூவும் எனக்கு செல் சைடு தான் இருக்கு. ஸோ 4 ஹவர்ஸ் செல் சைடு தான் இருக்கு. அண்ட் 1 ஹவர் ஆல்சோ எனக்கு செல் சைடு தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்ளை ஜோன்ல செல் பண்ணும். இப்போ எனக்கு ரீசெண்டா இங்க பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல எனக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. மார்க்கெட் எனக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டே கொடுத்துருந்தான். சரி, ஓகே, நம்ம இங்கிருந்து பை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பை பண்ணக்கூடாது. வை? பிகாஸ் நமக்கு மார்க்கெட் 4 ஹவர்லயே செல் சைடு இருக்கிறதுனால நம்ம செல் சைடு தான் பார்க்கணும், பை சைடுக்கு பார்க்க கூடாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ டிஸ்கார்ட்ல பாத்தீங்கன்னா அப்டேட் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன் கோல்டுல. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஓகே. இப்போ இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 ஹவர்ல நல்ல ஒரு செல் பை சைடுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தான். பட் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நாங்க பை சைடுக்கு என்ட்ரி எடுக்கல. அண்ட் எனக்கு ஒரு செல் சைடுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தான். ஸோ இங்க பாருங்க, நான் என்ன மார்க் பண்ணிருக்கேன்னா எனக்கு மார்க்கெட் செல் சைடுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், சோச் கொடுக்கணும். கோல்டுல செல் என்ட்ரி செட்டப் வெறும் 1 மினிட் சோச் மட்டும் பாருங்க. 1 மினிட் சோச் பார்த்துட்டு நீங்க செல் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி செட்டப். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நமக்கு எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போயிருப்பான். ஸோ அது வந்து இந்த இதோட அப்டேட் தான் அது. இன்னும் செகண்ட் பாத்தீங்கன்னா இங்க இது புதுசா ட்ரேட் பண்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க புக்ல இல்ல ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க. இப்போ மார்க்கெட் வந்து 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருந்தா என்ன பண்ணணும்னா லோ டைம் ஃப்ரேம் எது அதோட ஈக்குவலன்ட் லோ டைம் ஃப்ரேம்னா நம்ம 5 மினிட்ஸ் சொல்லுவாங்க, 3 மினிட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணும். ஸோ அதாவது அந்த ஆர்டர் ஃப்ளோ சொல்ல வரேன். அந்த ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் 1 ஹவர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுப்பான். அந்த நம்ம புக்ல படிக்கிற மாதிரி 5 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த ட்ரெண்ட் வைஸ் போவான். ஸோ மேக்ஸிமம் டைம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகமான டைம் ஒர்க் ஆகாது. இப்போ 1 ஹவர்னா 5 மினிட் மட்டும் நீங்க அதை மட்டும் ட்ரை பண்ணீங்கன்னா எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போகும். எஸ்எல் அடிக்கும், டார்கெட்டும் போயிடும். ஆனா எதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் அடிச்சுது, எதனால டார்கெட் அடிச்சுட்டு எஸ்எல் அடிச்சு டார்கெட் பண்ண தெரியாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் வந்து அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு என்ன ஆர்டர் ஃப்ளோ, என்ன டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ஃபாலோ பண்றா நீங்க பார்க்கணும். அது தெரிஞ்சுட்டா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் எடுக்கலாம். மேக்ஸிமம் எஸ்எல் அடிக்காமலே உங்களுக்கு டார்கெட் போகும். ஸோ இது வந்து செகண்ட் என்ட்ரி செட்டப் வந்து இதுவா இல்ல? ஓகே. இப்போ மார்க்கெட் ஃபாலோவிங் 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ அதாவது நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். நான் எந்த டைம் ஃப்ரேம் மார்க்கெட் வந்து ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணி நான் சொல்லணும் அந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்ட்ரிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து நான் 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க ஒருவேளை 15 மினிட் ஆர் 1 ஹவர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி செட்டப்பே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுதுன்னு மார்க்கெட்ல நான் சொல்லணும். நீங்க அதை நீங்களும் அதே டைம் ஃப்ரேம் பாருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் என்ட்ரிஸ் நான் எடுக்கிற என்ட்ரிஸ் நீங்களே எடுக்கலாம். ஒரு 5 மினிட்ல ஒரு சோச் ஆர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுல நமக்கு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா செல் பண்ணலாம். நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ கோல்டு இல்ல 1 மினிட் பாக்குறீங்க, கோல்டு இல்ல 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். கிடைக்காம போகாது. நான் வந்து நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன். கோல்டுல 1 மினிட் சோச் அழகா கிடைக்கும். எஸ்எல் ஆல்சோ நம்ம கம்மியா வைக்கலாம். என்ட்ரிஸ் அப்பப்போ மிஸ் ஆகும். பட் மிஸ் ஆகிற என்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்ம அதை பத்தி பேச வேணாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது, 2 என்ட்ரி கிடைக்குது, அது கன்ஃபர்மேஷனோட கிடைக்குது, நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ கிடைக்காத ஒரு என்ட்ரிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 2 அப்டேட் பார்த்துருப்பீங்க.
ஸோ இதுதான் என்னோட டிஸ்கார்ட் அப்டேட்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து இதில் ட்ரேட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த என்ட்ரி செட்டப் நான் ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைம் சார்ட்ல பார்க்கலாம். ஸோ எங்க நமக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேனா? ஓகே. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் மார்க்கெட் இந்த லோல இருந்து மார்க்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க இருந்து தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 மினிட் சோர்ச் வேணும். 1 மினிட் சோர்ச் கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகணுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். டிஸ்கார் அப்டேட் அதுதான் கொடுத்துருந்தேன். பட் என்ன நடந்திருக்கு பார்க்கலாமா? 1 மினிட் போகிறேன். ஓகே. இப்போ மார்க்கெட் எனக்கு நல்லா மேலே போயிட்டு எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்தான். ஸோ எஸ்எம்சி யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோர்ச் ஆர் எஸ்எம்எஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? நான் என்ன எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் கொடுத்த பிளாக்லயே என்ட்ரிஸ் எடுத்திருந்தேன். எஸ்எல் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்ல என்ட்ரி எடுத்துட்டு இங்கேயே நான் எஸ்எல் வச்சுட்டேன். இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தப்பான விஷயமும் கிடையாது. இது தப்பும் கிடையாது, கரெக்டும் கிடையாது. பட் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இந்த ட்ரேட்ல கம்மி. ஏன் சொல்றேன்னா, எஸ்எல் அடிச்சுட்டு அவன் அழகா டார்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒன்னு எஸ்எல் எடுத்து மேல வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னோட என்ட்ரியை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், எஸ்எல் சரி ஓகே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், சரி அதுக்கு மேல ஃபால் தானே சொல்லிட்டு நான் அந்த எஸ்எல் ஸ்வீப் ஆகிறத மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போயிருப்பான். ஸோ என்ட்ரி போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இன்ஸ்டால அப்லோட் பண்ணிருப்பேன், அதையும் பாருங்க. என்ட்ரி போஸ்ட் உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கொடுத்துருப்பான். எஸ்எம்எஸ் கொடுத்த பிளாக்ல தான் நான் டைரக்டா என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸோ போதும். அதாவது இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், 1 மினிட்ல எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுப்போம்னா, ஸோ இப்படி தான் கொடுப்போம். 1 மினிட்ல அழகாவே கொடுப்போம், பிரச்சனையே கிடையாது. ஸோ ப்ரோ எஸ்எல் ஸ்வீப் ஆகுதுன்னா இது என்னோட மிஸ்டேக், எஸ்எல் ஸ்வீப். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட மிஸ்டேக் கிடையாது. நான் எஸ்எல் கரெக்டான பிளேஸ்ல வைக்கல. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ செகண்ட் திரும்ப செல் சைடு நான் பார்த்தேன். நான் வந்து பை சைடுக்கு பார்க்கல. ஏன் பை சைடு பார்க்கல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஹை டைம் ஃப்ரேம் செல் சைடு இருக்கு. நான் எதுக்கு பை சைடுக்கு மாத்தி பார்க்கணும்? ஓகேங்களா? ஸோ நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எனக்கு செல் சைடுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஸோ அப்போ ஹை டைம் ஃப்ரேம்ல எனக்கு செல் சைடு இருந்தால் நான் லோ டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நான் டேரக்டா செல் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. மார்க்கெட் அது ட்ரெண்ட் பார்க்கறதுக்காக தான் அது அந்த ஹை டைம் ஃப்ரேம் மார்க் பண்றோமே தவிர, அதை பார்த்து நான் டேரக்டா எடுத்துருவேன். நீங்க அதெல்லாம் அதை டேரக்டா வந்து நான் செல் பண்ணலாமா பை பண்ணலாமா கேட்டீங்கன்னா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். மார்க்கெட் அந்த இடத்துக்கு செல் தேவையா பை தேவையான்றது அந்த டைம் ஃப்ரேம்ல அந்த ஆர்டர் ஃப்ளோல நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க பார்த்து தான் அதை கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் என்ட்ரி செட்டப். மார்க்கெட் அதே மாதிரி தான். மார்க்கெட் எனக்கு வந்து ரிப்பீட்டடா 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. 1 மினிட்டும் ஃபாலோ பண்றது தான். பட் எனக்கு 5 ஆர் 1 வரப்ப எனக்கு ஹை டைம் ஃப்ரேம் எது பார்த்தீங்கன்னா 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ. ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோ ஃபைன் பண்ணிட்டு அந்த 5 மினிட்டோட ஆர்டர் ஃப்ளோக்கு அப்புறம் எனக்கு கன்ஃபர்மேஷன் லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் அதாவது செல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். கொடுத்த பிளாக்லாம் என்ட்ரி எடுத்துட்டு, ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, எஸ்எல் கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ எஸ்எல் வந்து ஃபுல்லா பிளாக்கு மேலே வச்சிட்டேன், பிரச்சனை இல்லை. ஸோ டார்கெட் எது பார்த்தீங்கன்னா எனக்கு 1:3 டார்கெட். ஓகேங்களா? இங்க நான் எத்தனை பாயிண்ட் வச்சிருக்கேன், 3.7 சம்திங். அப்போ நான் ஒரு அதோட ட்ரிப் 1:3 மீன்ஸ் நான் 11.5 12 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே எக்ஸிட் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன். பட் எனக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:3க்கு மேலேயே போயிட்டு ஆல்மோஸ்ட் 6 நினைக்கிறேன் டார்கெட் இதோடது. எஸ் 6க்கு மேலேயே போயிட்டான். ஸோ ஓகேங்களா? 1:6 மேலேயே இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ட்ரேடை வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போயிட்டான். செகண்ட் ட்ரேட் அழகாக டார்கெட் போயிட்டான், எஸ்எல் ஸ்வீப் ஆகல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரியை ஹோல்டு பண்ணியிருந்தாலே எனக்கு இப்போ வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கும். ஒரு 50 பாயிண்ட் நினைக்கிறேன், ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்து ஹோல்டு பண்ணியிருந்தாலே. பட் ஓகே, எஸ்எல் அடிக்கும். ஸோ அதுலேருந்து தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு ஏதாச்சும் என்ட்ரி செட்டப்ஸ் எடுத்திருந்தா ஸோ அதையும் நான் இதே மாதிரி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், டிஎம்ல சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக என்னோட என்ட்ரி செட்டப் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.